க்ளோஸ் கிடையாது. இருக்காங்க சொல்லிடுவோமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. எப்போவுமே சனிக்கிழமை ப்ரோமோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுவும் இல்லாமல் ப்ரோமோ வந்து கிரீன் ஸ்க்ரீன்லேயே எடுத்து முடிச்சிடுறாங்கங்க. போன வாரமும் அப்படி தான் இருந்தது, அதுக்கு முந்தின வாரமும் அப்படி தான் இருந்தது. அதாவது விஜய் சேதுபதி வந்தோடனே இந்த ஷூட்டை எடுத்துருவாங்க போல. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் அதாவது அங்கே இருக்க கண்டஸ்டண்ட்டை பார்த்து பேசுவார் போல. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை எடுத்துடுறாங்க, கிரீன் ஸ்க்ரீன்லேயே எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இந்த வாரம் வீட்டுக்குள்ள சில சண்டைகள்லாம் நடந்ததில்ல. திவாகருக்கும் ரம்யா ஜோக்கோ முட்டியிருக்கோம், சபரி உள்ள வந்திருப்பாரு. இதை தாண்டி வந்து கனியக்கா கூட திவாகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், எஃப்ஜே வந்திருப்பான், சபரி பேசுறதுக்கு வந்திருப்பாரு, அந்த இஷ்யூ. இதை தாண்டி வீட்டில் என்னென்ன இஷ்யூலாம் வந்ததோ அது எல்லாமே அங்கே இருக்க டிஸ்பிளேல ஓடிட்டு இருக்க மாதிரியும் அதை இவர் பார்க்குற மாதிரியும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே கிரீன் ஸ்க்ரீன் தான், அங்கே எதுவுமே ஓடிட்டு இருக்காது. இவர் சும்மா பார்க்குற மாதிரி மட்டும் கணக்கு. என்ன சொல்றாருன்னா, கத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் சேதுபதி சொல்றத சொல்றேன், கத்திக்கிட்டே இருக்காங்க, எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு சாதாரணமாக சொன்னாலாம் புரியாது, இருங்க ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே அங்கேருந்து எதையோ எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மைக் எடுக்கிறாரு. அதாவது ரொம்ப இப்போ போலீஸ்லாம் வந்தால் ஒரு இடத்துல பேசுறதுக்கு ஒரு மாதிரி மைக்கை யூஸ் பண்ணுவாங்களா, பெரிய மைக்கு, அந்த மைக்கை எடுத்துக்கிறாரு. நம்ம இப்படி தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும், சொல்லி புரிய வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ப்ரோமோ முன்னெல்லாம் 30 செகண்டாவது விடுவாங்க, இந்த ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு 15 செகண்ட்லேயே முடிச்சிட்டாங்க. கண்டென்ட்டே இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு ப்ரோமோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிடலாம், விஜய் சேதுபதி சார் வந்தோடனே ஒரு ஷூட் எடுத்துடலாம், டக்குன்னு க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்துடலான்னு எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, கண்டென்ட்டே கிடையாது, இல்லை என்னத்தை பேசுறது. ஸோ செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ, இன்னைக்கு 4வது ப்ரோமோவும் வரும். மொத்தம் 4 ப்ரோமோ இன்னைக்கு வரவங்க. அடுத்தடுத்த ப்ரோமோவை இன்னும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் வித்தியாசத்தில் இறக்கிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம சேனலில் உடனே எல்லா அப்டேட்டுமே வந்துருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே சின்ன அப்டேட்லேருந்து பெரிய அப்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ப்ரோமோவை பற்றியும், அதாவது சாட்டர்டே ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இப்படி சாதாரணமாக வரதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நேரடியாக உள்ள கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறதையே ப்ரோமோவாக விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ரோமோவில் ஒரு கண்டென்ட்டே கிடையாது. என்ன கண்டென்ட் இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம உள்ளே போய் கேட்க போகிறோம், இது மட்டும் தான் சொல்கிறாரு. எதுக்கு ஒரு ப்ரோமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் நினைக்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.